மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நம்பி இருக்கக்கூடிய நிலையில் இங்கிருந்து பிபிடிசி நிர்வாகம் அவர்களை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் 2 பேர் கொண்ட குழுவினர் இன்று விசாரணையை துவக்கி இருக்கிறார்கள். 5 நாட்கள் இந்த குழுவினர் திருநெல்வேலி மாவட்டத்தில் மாஞ்சோலை உள்ளிட்ட கிராமங்களில் தங்கியிருந்து விசாரணை மேற்கொள்கிறார்கள். இதற்கு காரணமான அந்த விசாரணை ஆணையத்திற்கு கொண்டு சென்ற புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி நம்மோடு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட சில கேள்விகளை முன்வைப்போம். இது ஆரம்பத்திலிருந்து நீங்க போராடிட்டு இருக்கீங்க. 99 ஏற்கனவே அவங்களுடைய கூலி உயர்வாக இருக்கட்டும், தற்போது இந்த அவங்களை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை தற்போது எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கறீங்க? இந்த ஏற்கனவே வழக்கு போட்டிருந்தீங்க, அந்த வழக்கும் அந்த பெஞ்சுக்கு மாற்றப்பட்டிருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு? இல்ல, அதாவது எண்ணி இப்போ 589 குடும்பங்கள் இருக்கிறாங்க. இவங்க சட்டப்படியா மாஞ்சோலையில் அவர்கள் வாழ்வுரிமை மீட்புக்கு எந்த விதமான தடையுமே கிடையாது. அப்படி இருக்கிற போது வேறு ஏதோ உள்நோக்கத்தோடு இவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று மாநில அரசு துடிக்கிறது எந்த விதத்திலும் சரியல்ல. பிபிடிசி 99 வருஷம் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய மிகப்பெரிய ஒரு வனத்தை 8373 ஏக்கராவில் டீ, காபி, ஆர்கானிக் டீ போட்டு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபா லாபம் சம்பாதிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த மக்களுடைய உழைப்பை நீங்க கம்ப்ளீட்டா சுரண்டி 99 வருஷம் நீங்க எல்லாம் பண்ணிட்டு கடைசி சக்கையா கொண்டு போய் நீங்க அவங்களை வெளியிடலாங்கிறது எந்த விதத்தில் நியாயம் ஆச்சுங்களா? அதனால்தான் நான் மனித உரிமை ஆணையத்தை அணிவிக்கிறேன். அவங்க டெல்லியில கடந்த 22ஆம் தேதி நாங்கள் கொடுத்தோம். இப்போ இன்னைக்கு தேதி போட்டு வந்திருக்கிறாங்க. 18, 19, 20, 21, 22 5 நாளுக்கு இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் சம்பந்தமாக மனித உரிமை ஆணையம் மாஞ்சோலையிலும் விசாரணை செய்யும். அது சம்பந்தப்பட்டவர்கள் அனைத்து பகுதியிலும் விசாரணை செய்யும். இந்த 2 நாள் உறுதியா மேல இருக்கிறாங்க. இதுவோ மற்ற எல்லாத்தையும் கீழே இருந்தாலும் கூட மற்றவங்களோட சந்திக்கிறதுக்கு அடுத்த 3 நாள் விசாரணை நடைபெறும். எதை முன்னிறுத்தி அந்த அவங்கள்ட்ட முக்கியமா அது என்னுடைய ஆங்கிள் இது என்னன்னா ஹியூமன் ரைட்ஸ். அவங்களுக்கு என்னென்னலாம் எப்படி அவருடைய பர்சனல் ரைட்ஸ் மனித உரிமை மீறப்படுகிறது. ஃபர்ஸ்ட் அவங்களுடைய பர்த் ரைட். அவங்க 99 வருஷமா அவங்களுடைய முன்னோர்கள் குடியிருக்கிறாங்க. அவர்களை நீங்க முழுமையா சக்கையா பிழிஞ்சு அவங்களுடைய சாறு எடுத்துட்டு அவங்க சக்கையா வெளியில இதுதான் அப்பட்டமான மனித உரிமை மீறல். அதாவது ஒவ்வொரு மனுஷனும் பேச்சுரிமை, எழுத்துரிமை, வாழ்வுரிமை இருக்குது. அந்த வாழ்வுரிமையை பறிக்கிறது தப்பு அப்படிங்கறத நான் சொல்றேன். இதுல முக்கியமா எந்த இடத்துல தப்புனா நீங்க இவர்களுடைய இடம் மாஞ்சோலையா இருக்கிற போது அந்த இடத்தை பறிச்சு இன்னொரு இடத்து ஒரு பெரிய மரம் ஆலமரம் இருக்குதுன்னா அந்த மரத்தை வேரோட பறிச்சு கம்ப்ளீட்டா தூக்கி வெளியே போடுற மாதிரி நீங்க அவங்க அந்த குடும்பங்களுடைய அவங்களுடைய வாழ்வையே பறிக்கிறீங்க. இதுதான் மனித உரிமை மீறல். இந்த ஏங்கிள் தான் அப்ரோச் பண்றேன். அதனால சட்டவிரோதமா முதல்ல அவருடைய விருப்பத்துக்கு மாறா பிபிடிசி விருப்ப ஓய்வு பெற்றது. அடுத்தது இவர்களை பிபிடிசி பயன்படுத்தியே பல தொல்லைகளை கொடுத்து எல்லா 6 துறைகள் மூலமாகவும் அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு உண்டான முயற்சிகள். இன்னைக்கு பஸ்ஸை விடாம தடுக்கிறது, அடிக்கடி கரண்ட்டை கட் பண்றது, தண்ணி கட் பண்றது, ரேஷன்ல புழுவோட போடுறது, இப்படி பல வழிகளையும் அவங்களை கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறாங்க. சோ அதனால இது எல்லாமே வெளிக்கொணர வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்குது. அதனாலதான் நான் மனித உரிமை ஆணையத்தை அணிவிக்கிறோம். உடனடியாக இப்ப அவங்களுக்கு செய்ய வேண்டியது அப்படிங்கிறது நம்ம இமீடியட்டா அவங்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? இல்ல, அதாவதுங்க இப்ப முதல்ல இந்த 4 மாசமா இருந்த கொஞ்சம் சேமிங்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அரிசி எதிர ரேஷன்ல கிடைக்குங்கிறாங்க, அந்த அரிசி கூட சாப்பிட முடியாது. ஒரு காய்கறி வாங்குறதுக்கு, ஒரு எண்ணெய் வாங்குறதுக்கு, ஒரு பொருள் வாங்குறதுக்கு, குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க எதுவுமே இல்லாம கஷ்டப்படுறாங்க. அவங்க அவங்கள முதல்ல அவங்க சொந்தக்கார பந்தக்கார் பாக்குறதுக்கும் கூட விட மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாட்டில் வால்பாறையில எஸ்டேட் இருக்குது, குன்னூர் இருக்குது, கோத்தகிரி இருக்குது, கூட எல்லா பயிரும் இருக்குது. அங்கெல்லாம் எல்லா பஸ்ஸும் போகுது, கார் போகுது, ஆயிரக்கணக்கான கார் போகுது, வால்பாறைக்கு போகுது, குன்னூர் போகுது, கோத்தகிரி போகுது. ஆனா இங்க மாஞ்சோலைக்கு மட்டும் வரக்கூடிய வாகனங்களை கம்ப்ளீட்டா ஃபுல்லா நான் வர்றதுனா கூட அவங்ககிட்ட போராடிட்டு வாங்க, எங்களுடைய லாயர்ஸ் வர்றதுனா போராடிட்டு வருது, பத்திரிகையாளர் வர்றதுன்னா கழுத்து நெரிக்கிறாங்க. சோ அதனால முதல்ல இங்க நடக்கக்கூடிய அப்பட்டமான மனித உரிமை மீறல் நிறுத்தப்படணும். அவர்களை முதல்ல அவங்களுக்கு ஏதாவது உதவி சேர்க்க, அரிசி கொடுக்கறேன், பருப்பு கொடுக்கறேன், எண்ணெய் கொடுக்கறேன்னு வந்தாலும் கூட நீ வராத, நீ வேணா வண்டி அனுப்பிச்சு விடுன்னு சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு மனிதர்கள் இவர்களை பார்க்க விடாம தடுக்கிறாங்க. சொந்த பந்தம், நண்பர்கள், அதில் அரசியல் கட்சிகள் யாருமே மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்ற அப்பட்டமான மனித உரிமை 2024 இதை விட ஒரு மோசமான மனித உரிமையில் இருக்க முடியாது. அதனால முதல்ல இதை நிறுத்தணும். அதுக்கு பிறகு அந்த மக்களுக்கு இந்த வழக்கில் 2006 வன உரிமை சட்டத்தின்படி அவர்கள் வாழ்வுக்கான உரிமை இருக்குதுன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு அந்த தீர்ப்பு கிடைக்கிற வரையிலும் மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் அந்த குடும்பங்களுக்கு நிவாரணமாக மாநில அரசு வழங்கணும்.
1225 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை மாவட்ட நிர்வாகம் அவங்கள்ட்ட இன்னைக்கு காலையில் கொடுத்திருக்காங்க. 6 பேர் கொண்ட குழு இருக்கும். அந்த 6 பேர் கொண்ட குழு வந்து விசாரிச்சதாகவும் அந்த நிவாரணத்திற்கான நடவடிக்கைகளை எடுத்ததாகவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் சொல்லப்படுது. அது ஒரு புறம். இப்போ மத்திய அந்த இவங்க குழு 2 பேர் கொண்டு வந்திருக்காங்க. எப்படி பார்க்கறீங்க ரெண்டையும்? நான் சொல்றேன், 6 துறையின் சார்பாக குழு போட்டிருந்தா இன்னும் எல்லா தொழிலாளரும் காலி அவங்க வந்து தங்களதுனால வெளியே போய் வந்து தங்களால் பிழைக்க முடியும், வாழ முடியும் தெரிஞ்சா எல்லா தொழிலாளரும் வெளியே போயிருப்பாங்களா? போயிருக்க மாட்டாங்களா? அப்ப அந்த 6 துறையும் சேர்ந்து வந்து இந்த தொழிலாளர்களுடைய உரிமைகளை பாதுகாக்க முடியுங்கிறாங்க தொழிலாளர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்ப அதே பொய்ன்னு அர்த்தம். நீங்க வந்து 1100 பக்கம் தான் கொடுக்குறீங்க, நான் 6000 பக்கம் கொடுக்குறேன். நீங்க என்னென்ன எவிடன்ஸ் கொடுத்துருக்கீங்க சார்? நான் எல்லா எவிடன்ஸும் கொடுத்துக்கிறேங்க. கம்ப்ளீட்டா இவங்க வந்து எத்தனை ஆண்டு காலமா அவங்களுடைய மூதாதையருடைய எத்தனை வருஷமா இங்க இருக்கிறாங்க அதுக்கு உண்டான ஆதாரங்கள் ஆச்சுங்களா, எல்லா ஆதாரங்களையும் கம்ப்ளீட் திரட்டி வச்சிருக்கிற எல்லாம் கொடுக்குறாங்க. காப்பு காடுகள் அதுல வந்து மனிதர்கள் தங்க முடியாது, சூழல் சுற்றுலாவை மேம்படுத்தணும் அப்படிங்கிற நிலையில் அரசு இருப்பதாக சொல்லப்படுகிறது. உங்களுடைய பார்வை? அது தப்பான வாதங்க. எந்த காப்பு காட்டிலையும் மனிதர் தங்கக்கூடாது. 2006 வன உரிமை சட்டத்தின்படி, அதாவது வந்து வனத்தையும் பாதுகாப்பது, வன விலங்குகளையும் பாதுகாக்கக்கூடிய உரிமையை வந்து 2006 வன உரிமை சட்டம் பாதுகாப்பு சட்டம் கொடுத்திருக்கிறது. எனவே வனங்கள் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, வெறும் வனத்தை மட்டும் பாதுகாக்க முடியாது, மனிதர்கள் இல்லாம மனிதன் பாதுகாக்க முடியாது. அது நல்ல விலையுயர்ந்த மரங்களை வெட்டிட்டு போயிடுவான், மானை வேட்டையாடுவான், புலியை வேட்டையாடுவான், ஆச்சுங்களா, யானை எல்லாமே வேட்டையாடுவான். ஆனால் எங்க மக்கள் ஜனரஞ்சமாக இருந்தா தான் வனவிலங்குகள் பாதுகாக்கப்படும், அதே போல வனங்களும் வனவளமும் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பார்வை. அதுக்குண்டா நான் கொடுத்துருக்கிறேன். இப்போ இவங்க வந்திருக்காங்க, 2 பேர் வந்திருக்காங்க, ரவி சிங் மற்றும் அதனுடைய திரிபாதி 2 பேர் வந்திருக்காங்க. அவங்களுடைய நடவடிக்கைகள் என்னவாக இருக்கிறதுன்னு பார்க்குறீங்க? அது மேல அந்த இந்த குழு மேல உங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? அதாவது தேசிய மனித உரிமை ஆணையத்தில் அந்த சேர்மனை பார்த்து நாங்கள் மனு கொடுத்தோம். அவங்க இமீடியட்டா வழக்கு பதிவு செஞ்சாங்க. வழக்கு பதிவு செஞ்சு கமிட்டியை வந்து அமைச்சாங்க. கமிட்டியும் அவங்க திட்டமிட்டபடி வந்திருக்கிறாங்க. கண்டிப்பா வந்து அவங்க வந்து மேலோட்டமாகவோ கடனுக்காகவே இது செய்யல. கண்டிப்பா இதயபூர்வமா ஆத்மாத்மா கண்டிப்பா வந்து செய்யறாங்க. உங்களுக்கு தெரியும், இங்க நம்ம ஒரு 3-4 மணி போல வந்தோம். 3 மணி நேரத்துக்கு மேலாக வந்து ஒரு சின்ன சாதாரண தரையில கீழே உட்கார்ந்துட்டு அந்த தொழிலாளத்துல வந்து அவர்கள் வந்து அவருடைய உண்மை நிலையை கண்டறிகிறாங்க. ஸோ இதிலிருந்தே அவர்கள் வந்து உணர்வுபூர்வமாக அந்த இந்த உண்மை நிலையை கண்டறிக்க ஸ்பாட் ஸ்டடி பண்றாங்கன்னு தெரியுது, மனப்பூர்வமா பண்றாங்க. ஆமா, இதனுடைய இவங்களுடைய அறிக்கையை தாக்கல் செய்வாங்க. நம்மளுடைய நமக்கு எந்த அளவில் அதுக்கு பலன் அளிக்கும் நினைக்கிறீங்க? அதாவது தேசிய மனித உரிமை ஆணையம் தலையிட்டு இருக்குது. அவங்க வந்து ஒரு அப்சர்வேஷனை வந்து மேக் பண்றாங்க அப்படின்னா அது தமிழ்நாடு அரசுக்கு வந்து தவறு இழைக்க முடியாது. நீ தவறான பாதையில் போறீங்கன்னு சுட்டி காட்டுற மாதிரியும், அதுவே வந்து இங்க முடியலன்னா அது அடுத்து வேற இடத்துக்கு போகும் இல்லைங்களா. ஆனால் தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து அதுவே ஒரு தீர்மானிக்கக்கூடிய இல்லாட்டும் கூட ஒரு ரெக்கமெண்டேஷன், அப்சர்வேஷன், அதுக்கு இந்த மாதிரி வந்து எங்க மனித உரிமை மீறல் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாலே அது தமிழ்நாடு அரசனுடைய தவறான நடவடிக்கைக்கு ஒரு செக் பாயிண்ட் அர்த்தம். தேங்க்யூ.